புதுச்சேரியில இந்தியா கூட்டணி சார்பில் பல்வேறு குழப்பங்கள் மத்தியில் வேட்புமனு தாக்கல் நிறைவு நாள் அன்றைக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மற்றும் திமுக விசிகே சேர்ந்தவர்கள் அவர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யுங்கள் மறுபடியும் வாபஸ் வாங்கிக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டு அதை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு சில தொகுதிகளிலிருந்து திமுக தொகுதியில் போட்டியிடுவர்கள் வாபஸ் வாங்க மறுத்துவிட்டனர். இருந்த போதிலும் பிசிகேவுக்காக காங்கிரஸுக்கு 16 இடங்களும் இறுதியில் காங்கிரஸ் 16 இடங்களும் திமுக கூட்டணிக்கு 14 இடங்களும் ஒதுக்கப்பட்டது. அதில் பாத்தீங்கன்னா விசிகேவுக்கு உழவர்கரை தொகுதி ஒதுக்கப்பட்டது. அதில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் சிவசங்கரன் அதாவது எம்எல்ஏ சிவசங்கரன் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். ஆகையால் அவர் வாபஸ் வாங்க மறுத்ததை அடுத்து அவருக்கு பதிலாக விசிகேக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டு காங்கிரஸ் என்பதனால் விசிகே சார்பில் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அதாவது 3 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அந்த நாங்கள் 3 தொகுதியிலுமே நாங்கள் போட்டியிடுவோம் என்று அறிவித்திருந்தனர். அதன் பிரகாரம் நேற்று அறிவித்திருந்தனர். அதன் பிரகாரம் உழவர்கரையில் புஷ்பலதா அதாவது செல்வ புஷ்பலதா அவர்களும் உசூர் தொகுதி அரிமா தமிழன் அதாவது மாநில செயலாளராக புதுச்சேரி விடுதலை சிறுத்தை மாநில செயலாளர் அரிமா தமிழன் போட்டியிடுகிறார். நெட்டப்பாக்கம் அமுதவன் அதாவது அரசு ஊழியராக இருந்து விஆர்எஸ் வாங்கியவர் அமுதவன் அவர் நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடுகிறார். அதாவது இந்தியா கூட்டணியிலிருந்து பல்வேறு குழப்பங்கள் நிலவுவதால் குழப்பங்கள் நிலவி வரும் சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா விசிகேவும் தனித்து போட்டியிடுகிறது. காங்கிரசும் 5 தொகுதியில திமுக காங்கிரஸ் நேரடியாக போட்டியிடுறாங்க. அது புதுச்சேரி இந்தியா கூட்டணி குழப்பமே நிலவு வருகிறது.